வணக்கம் நண்பர்களே. பணம் தான் முக்கியம். பணம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது. ஆனால் ஒரே ஒரு பணம் கையில் இருந்தால் அது உங்களை பணக்காரனா ஆக்குமா? இல்லைல்ல. பணத்தை விட மதிப்புள்ள 5 பெரிய சொத்துக்கள் இருக்குது. அவை இருந்து தான் உங்கள் வாழ்க்கையை நிலையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பணத்தை விட வலிமையான 5 சொத்துக்கள் என்னங்கிறதையும் அது எப்படி நமக்கு உதவுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய முதல் சொத்து என்னென்னா நம்மளுடைய அறிவுங்க. அதாங்க நாலேஜ். பணம் ஒன்ஸ் வந்துட்டு போகும். ஆனால் நமக்கு அறிவு நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா, நாலேஜ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை நம்மக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணி பல மடங்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல திறமை, அதாவது நல்ல ஸ்கில், இது எல்லாமே காசை விட வலிமையான சொத்துக்கள். இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம என்ன வேணாலும் நம்ம சாதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். 10th ஃபெயில் ஆயிட்டான். ஆனால் அவன் படிப்பில் ஃபெயில். ஆனால் அவனுடைய திறமை என்ன பண்ணியிருக்குன்னா, அவன் யூடியூப் பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கற்றுக்கிட்டு இப்போ மாதம் 1 lakh சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவனிடம் பணம் இல்லை, ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குதுன்னா அறிவு, நாலேஜ் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட நல்ல திறமையும் நல்ல ஸ்கில்லையும் அவன் வளர்த்துக்கிட்டான். அதனால் முக்கியங்கிறது என்னதுன்னா நம்மளுக்கு அறிவு, ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிறணும். இதில் சொல்லக்கூடிய முக்கிய டிப்ஸ் என்னென்னா, செல்ஃப் லேர்னிங்கிறது நம்மளுக்கு ஹேபிட்டாக இருக்கணும். புக்ஸு, கோர்ஸு, ஆன்லைன் ஸ்கில்லு, நாலேஜுங்கிறது நமக்கு லைஃப் டைம் ஏர்னிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல். அறிவுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல மடங்கு சக்தியை கொண்டது. 2வது சொத்து என்னென்னா ஆரோக்கியம்தாங்க. அதாவது காசு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த பணம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். அதனால் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனசு ஹெல்த்து தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் 40 வயசு உள்ளவங்க, அவங்களுக்கு ஹை பிபி, டயபெட்டிஸ் இது எல்லாமே அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அந்த பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுது. இதே உள்ள ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ஸ்கூலில் சாதாரணமாக ஆசிரியர் பணி செஞ்சுட்டு வர்றாரு. தினமும் ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு இருக்காரு. நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்க செய்கிறாரு. ஆனால் குறைவான சம்பளம் தான் வாங்குறாரு. ஆனால் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்கிறாரு. ஸோ எது பெஸ்ட்? பணமா இல்லை நல்ல ஆரோக்கியமா? ஹெல்த் இஸ் எ பிக்கஸ்ட் அசட் தென் கேஷ். ஆரோக்கியமாக வாழ சில டிப்ஸ்: டெய்லி வாக்கிங், யோகா, டயட் எடுத்துக்கிறேங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்க. 3வது சொத்து என்றுனா நேரம்ங்க. நேரம்ங்கிறது மிகப்பெரிய சொத்து. அதாவது டைம் ஒன்ஸ் லாஸ்ட் நெவர் கம் பேக். பணத்தை இழந்தா திருப்பி எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் நேரம் போணுச்சுன்னா அது போனது தான், திருப்பி அதை வாங்கவே முடியாது. ஸோ ப்ரொடக்டிவ் டைம் யூஸ் இஸ் எ பெரிய பெரிய சொத்துன்னா அது நேரம் தாங்க. இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 10 வருஷமாக அவர் பணத்துக்காக மட்டுமே வேலை பண்ணிட்டு இருந்தார். இதனால் அவருடைய ஃபேமிலிக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. இன்னொருத்தர் சாதாரண வேலை செய்கிறவர் தான். அவரும் டெய்லி வேலைக்கு போகிறாரு. ஆனால் அவர் பேசிவ் இன்கம்மை பில்டு பண்ணிட்டாரு. டைம் ஃப்ரீடம் கிடச்சி அவருடைய ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பணத்துக்காக மட்டும் வேலை செஞ்சு அவருடைய ஃபேமிலியை அவர் கவனிக்கல. அந்த குடும்பம் அவருடைய பாசத்துக்காக இயங்கிக்கிட்டே இருந்தது. இப்படி நீங்கள் இதில் சொல்லக்கூடிய சில டிப்ஸ் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க. பேலன்ஸ்ட் ஆஃப் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்க. பணம் மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நேரங்கிறது அதை விட பெரிய சொத்து.
நான்காவது சொத்து என்னன்னா மனித உறவுகள், அதாவது ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய காசு நமக்கு இறுதி சடங்குக்கு வராது. அதாவது நம்ம இறந்த பிறகு நமக்கு நல்ல உறவுகள் தான் நம்மளை வழி அனுப்புவாங்க. அதனால் நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், நல்ல நெட்வொர்க்கிங் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்த செய்யும். ஓகேங்களா? அதனால் ட்ரஸ்ட், குட்வில், ஃப்ரெண்ட்ஷிப் இது ரியல் வெல்த்தை கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் செய்கிறாரு, அவருடைய பிஸ்னஸ் திவாலாகி போகுது. அப்போ அவருடைய காசு எதுவுமே அந்த இடத்துல எதுவும் செய்யாது. ஆனால் அவர் உருவாக்கிய நல்ல நண்பர்கள், நெட்வொர்க்கு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீண்டும் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ணும். காசு போனாலும் திரும்பி சம்பாதிச்சிடலாம், ஆனால் நல்ல உறவுகளை நம்ம சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் உங்களுடைய நல்ல உறவுகளை எப்போவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது அவசியம். இதில் சொல்லக்கூடிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஃபேமிலியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறங்க, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, பிஸ்னஸ் நெட்வொர்க்கை வளர்த்துக்கிறங்க. இதுதான் முக்கியம். ஐந்தாவது சொத்து என்னன்னா அனுபவம் மற்றும் நற்பெயர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் தான் நம்மளை உயர்த்தக்கூடியது. ஒரு நல்ல நற்பெயர் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு உதவ செய்யும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் கேஷ். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய பணத்தை விட பல மடங்கு நம்மளுக்கு சொத்து. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம எதனாலையும் சாதிக்க முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ பெட்டர் தென் கேஷ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கடைக்காரரு, அவர் தான் அந்த கடைக்கு ஓனரு. நல்ல தரமான பொருட்களை கொடுத்து நல்ல சர்வீஸையும் கொடுத்துருக்காரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய கடையையும் பெரிய ஒரு சைக்கிள் செயினையை அவர் உருவாக்கியிருக்காரு. இங்கே பணம் அவருக்கு வேலை செய்யலை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செஞ்சு பல மடங்கு பல கடைகளை அவர் உருவாக்கியிருக்காரு. அவருக்கு இங்கே அசட்டுங்கிறது அவருடைய நற்பெயரும் எக்ஸ்பீரியன்ஸும் தான், பணம் கிடையாது. அவருடைய நற்பெயர் அவருடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்து காமிக்குது. உங்கள் தாத்தா இந்த மாதிரியான கடை வச்சாரு, அதன் மூலியம் வரக்கூடிய பணத்தை கோயில் கட்டினாரு. இந்த மாதிரி அவருடைய அடுத்த ஜென்ரேஷனை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய பரம்பரையை உயர்த்திருக்காரு. இங்க அவர் உண்மையா உழைச்சி நீதி நேர்மைன்னு இருந்து சொசைட்டிக்கு நல்ல எண்ணங்களையும் கொடுத்திருக்காரு. அவருடைய பரம்பரைக்கு நல்ல சொத்துக்கள் மீன்ஸ் நற்பெயரை இங்கே கொடுத்திருக்காரு. இதுதான் அவருக்கு மிகப்பெரிய சொத்து. சுருக்கமாக சொன்னால், பணத்தை விட சிறந்த 5 சொத்துக்கள் என்னென்னா அறிவு, ஆரோக்கியம், நேரம், மனித உறவுகள், அனுபவம் அன்று நற்பெயர்கள். பணம் கையில் இருந்தால் சிக்கனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துங்க. ஆனால் இந்த 5 சொத்துக்களை பில்ட் பண்ணுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.